சங்கீதம் 44. இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரில் உயர் மாஸ்டருக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீஸ் என்னும் சங்கீதம். மஸ்கீல் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, டிபிக்கல் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம் என்று நான் பார்க்கிறோம். முதல் 8 வசனங்களிலே ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை அவர் ஜெபத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மிக அருமையாக அமைந்திருக்கிறது. முதலாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழ தாங்கி எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். சேலா அப்படின்னு போட்டாச்சு. சேலானா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறார். முதல் 8 வசனங்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு செய்த மகத்தான காரியங்களை அவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த 8 வசனத்துல 2 விஷயத்தை நம்ம அதிகமாக பார்க்கிறோம். ஒண்ணு, நீங்க பாத்தீங்கன்னா 3வது வசனம், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. சோ தேவனே அவர்களை புறப்பட பண்ணி அவரே அவர்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார் என்பதை அவர்கள் அறிக்கைப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, 5வது வசனம், உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழ தாங்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். 7ஆம் வசனம், நீரே எங்கள் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்கு நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். சோ ஆண்டவருடைய அந்த மகத்தான நாமத்தை, பெயரை அவர்கள் நம்பியிருந்தது மாத்திரமல்ல, அதையே அவர்கள் பிடித்துக் கொள்கிறார். சோ ஒரு கான்பிடன்ஸ் அந்த நேம் மீது இருக்கு. சோ ஒரு விசுவாசத்தோடு இந்த அறிக்கையை அவர்கள் பண்ணுகிறார். இந்த சங்கீதத்துல இந்த 8 வசனத்தை தாண்டி அதற்கு பின்பு 9ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வரை அப்படியே நெகட்டிவாக அந்த ஜெபம் போகிறதை நாம் பார்க்கிறோம். 8 வசனம் பாசிட்டிவா இருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்தார், அவரே இதை செய்தார். சோ நாம அதை பின்பற்றலாம், இதே மாதிரி நம்ம ஜெபிக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறோம். ஆனா 9ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது அவர்கள் தேவனை தவறாக புரிந்து கொண்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படிதான் அநேக நேரம் நாமும் இருந்திருந்தோம். நான் அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வரும். 9ஆம் வசனத்துல அவர்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை, விளங்கி கொள்ளவில்லை என்பதை நாம் அறிகிறோம். வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாமே சரியானதுதான் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டது. எப்படி யோபு புஸ்தகம் தவறாக துர்ப்பிரச்சாரம் பிசாசினால் செய்யப்படுகிறது, அதே போல சில சங்கீதங்கள் தேவனை குறித்து தவறாக சொல்லப்படுவதில் இதுவும் ஒரு சங்கீதம். 9ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தவறா இருக்கிறது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர்,
எங்கள் சேனைகளோடு செல்லாதிருக்கிறீர். சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள், தங்களுக்கென்று கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே. நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த 12ஆம் வசனத்துல இருந்து கண்டினியூஸா 26 வரை ஆண்டவரை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம். 13ஆம் வசனத்தை நீங்க படிக்கலாம். சாலமோன் பிரதர் 13ல இருந்து படிங்க, 26. பதிமூணுல இருந்து 26 வரை படிங்க. நீங்க பாத்தீங்கன்னா, எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமாகவும் இருக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாக இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழிவாங்குற நிமித்தமும் என் லெச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவில்லை. உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பம் உள்ள இடத்தில் நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உடைய பாதை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறாரோ? உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரை விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்னென்றைக்கும் தள்ளிவிடாதீர். ஏன் உங்களுடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தை மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடு. இந்த வசனம் அவ்வளவுமே பாத்தீங்கன்னா அவர்கள் ஆண்டவரை தவறாக புரிந்ததை பார்க்கிறோம். 1-2 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரை நீர் எங்களை மறந்துட்டு, ஆனா நான் உங்களை மறக்கல அப்படின்னு சொல்றேன். இது தப்பு. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இவன் சொல்றான் 23ஆம் வசனத்துல, ஆண்டவரை விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுங்க? தேவனை குறித்து தவறான ஒரு பிக்சரை, அவனுடைய உள்ள குமரலை அங்கே கொட்டுகிறதை பார்க்க. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் அவர்களை அடித்தாரு. ஆண்டவர் தான் அதுல பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல இருக்கு 11, நீர் எங்களை ஆடுகளை போல இரையாக ஒப்புக்கொடு, ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். ஆண்டவர் தான் எங்களை எப்படி பண்றாரு? ஆண்டவர் தான் எங்களை சிதறடிக்கிறாரு. இப்படி தவறாக ஆண்டவர் மீது பலி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சங்கீதங்களை படிக்கும் போது நாம் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும், தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே இல்லை. இந்த பூமியை அவர் இன்னும் கைவிடவில்லை. இன்னும் இந்த பூமியை ஆண்டவர் நேசிக்கிறார். சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இன்னும் விதை போட்டா மழை பெய்யும், விதை முளைக்கும். இந்த மாதிரி பூமியில சகல ஆசீர்வாதத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். பூமியையும் அவர் கைவிடவில்லை, மனுபுத்திரர்களையும் நம்மையும் அவர் கைவிடவில்லை. இன்றும் அவர் சபையிலே வாசம் பண்ணுகிறார். எனவே இப்படிப்பட்ட சங்கீதங்களை படிக்கும் போது
அவர்கள் தவறாக இதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நம் மனசுல கொள்ள வேண்டும். தவறாக ஜனங்களுக்கு டீச் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஏன் நம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்கள்? ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளேன் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதி, புதிய ஏற்பாட்டுல ரொம்ப தெளிவா இருக்கு. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் காட் வித் அஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ இந்த சங்கீதங்கள் நாம் வாசிக்கும் போது புதிய ஏற்பாடு கண்ணாடி போட்டு படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப தெளிவு கிடைச்சது. எப்போதுமே ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை கைவிட போகிறதில்லை. அவர் நம்மளை பயங்கரமாக நேசிக்கிறார். கல்வாரியிலே அவர் எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். எனவே பழைய ஏற்பாட்டு வசனங்களை வைத்து நாம் தேவனை குற்றம் சாட்டுவதோ அல்லது தவறாக புரிந்து கொள்வதோ நமக்கு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்த ஒரு வெளிச்சத்திலே நாம் இதை படிக்க வேண்டும். அவர் ஒரு நாளும் தள்ளிவிடவில்லை நம்மளை. அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடவே இல்லை. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆப்போசிட்டா நம்ம இதுல பார்க்கணும். அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்துல அவங்க இதை எழுதியிருக்காங்க, ஆவியானவர் அனுமதியோடு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த காரியத்தை அவங்க எழுதுறது அநேக நேரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இவங்க இதுவரைக்கும் தான் போயிருக்காங்க, அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொடுக்கும். யோபு கதையில நம்ம இதை ரொம்ப தெளிவா பார்க்கலாம். கத்தர் கொடுத்தா 2 பேசுவார், அது கரெக்ட் தான். கத்தர் அங்க எடுக்கல. யோபு 2:10 பிசாசு தான் வந்து எடுத்து போட்டுருந்தான் ஒவ்வொருத்தரையாக. இப்படி தவறாக தேவனை குறித்து துர்ப்பிரச்சாரம் பண்ணுவதிலே, பைபிளை வச்சே சொல்றதுல பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இல்லைன்னா நாமும் ஆண்டவர் மீது குற்றம் சாட்டி. அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஒரு தீமையும் செய்யாத தேவன் அவர். நம்மளை அவர் அதிகமாக நேசிக்கிறார். கொஞ்சம் குறைய இந்த பூமியில அவர் வந்து நம்மளை வந்து விலையேறப்பட்ட காரியங்களா மாறி பார்க்கிறார். நம்மளை பார்க்கும் போதே அவர் வேலிடா பார்க்கிறார். நம்மளை அவர் தள்ளி விடுறதே இல்லை. இவங்க அந்த முதல் 7 வசனம் ரொம்ப கரெக்டா பேசுறாரு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்தீர், நீரே பிரியமாயிருந்தீர். நமக்கிட்டு 9ஆம் வசனத்துல இருந்து நெகட்டிவா மைண்ட் செட் மாறிச்சு. இப்படி மாத்தி மாத்தி பேசுற பழக்கம் நமக்கிட்டையும் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அதை மாத்தணும். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். காட் இஸ் குட் ஆல்வேஸ். அவரிடத்திலிருந்து தீமை வருவதில்லை, அவரிடத்திலிருந்து வியாதி வருவதில்லை, அவரிடத்திலிருந்து உபத்திரவங்களும், அவரிடத்திலிருந்து எந்த பிரச்சனையும் வருவதில்லை. அவர் ஒரு நல்ல தகப்பன் தான் பிள்ளைக்கு ஒரு நாளும் வியாதியை கொடுக்க மாட்டார். தகப்பன் தான் பிள்ளைக்கு ஒரு நாளும் பிரச்சனையோ அல்லது துன்பங்களையோ கொடுப்பதில்லை. இவர்கள் தானாகவே போய் லாக் ஆயிருக்கு. அதுக்கு ஆண்டவர் ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது சுத்தி கொள்ளிவாய் சர்ப்புகள் இருக்கத்தான் செஞ்சேன், ஆனா ஆண்டோடைய பிரசன்னம் அதை வரவிடாம வச்சிருந்தாங்க. ஆண்டோடைய பிரசன்னம் நீங்கினவனே பாம்பு வந்து கடிச்சிச்சு. இதே போலதான் அவர்கள் ஆண்டவரோடு இருக்கும் வரைக்கும் பிரச்சனையே இருக்காது. அவர்களாகவே அந்த வேலையை தாண்டி வெளியே போகும்போது ஆண்டவர் அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே தான் நாம ஆண்டவருடைய பிரசன்னத்திலையும் ஆண்டவருடைய வல்லமையிலையும் ஆண்டவருடைய இந்த பாதுகாப்புகளையும் இருக்கும்போது நம்மளை யாருமே ஒன்றும் செய்ய முடியும். இதை ஒரே ஒரு ஆள் தான் உடைச்சிட்டு வெளியே வர முடியும், அது நம்ம தான். ஏன்னா யோபு புத்தகத்துல இன்னொரு வெளிப்பாடு இருக்கு. நம்மளை சுற்றி வேலி இருக்கிறதாக நம்ம அந்த புத்தகத்துல படிக்கிறோம். வேலியை உடைச்சிட்டு நாம தான் வர முடியும், பிசாசு வர முடியும். அப்போ நம்முடைய
நாட்கள், நேரங்கள், காலங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய வார்த்தையிலே, விசுவாசத்திலே அப்படியே இருக்கும்போது அவருடைய பிரசன்ஸ் நம்மோட எதுவுமே நம்மளை ஒண்ணும் செய்ய முடியாது. அவருடைய வல்லமை நம்மளை தொடும். அதனாலதான் ரொம்ப ஞானமா நம்ம பேசணும். நம்முடைய வார்த்தைகள் மிக முக்கியம். நாம் ஒரு உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம், வழிபிடமாக இருக்கிறோம், ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நாம் தேவன் தங்குற ஆலயமாக இருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. இதா தங்குற ஒரு ஸ்தலமாக நாம் இருக்கிறோம். இப்படிலாம் நம்ம மைண்ட் செட் வர வர கிறிஸ்துவ தேவன் நம்முடைய பிரசன்ஸ்ல நமக்குள்ளே அந்த வல்லமை பிரவாகித்து வியாதிகள் மறையும், பிரச்சனைகள் சால்வாகும், தரித்திரங்கள் மாறும், ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகும் நம்முடைய இருக்கிற இடங்களில். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைக்கு நேராக திருப்புவாராக. அந்த 44ஆம் வசனத்துல ஒரு அழகா ஒரு வசனம், 3வது வசனம், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடி நான் உன்னுடைய வலதுகரமும் உன்னுடைய புயமும் உன்னுடைய முகத்தின் பிரகாசம் பிரசன்ஸ் அவர்களை ரட்சித்து. இவ்வளவு கிளாரிட்டியா எழுதுன சங்கீதக்காரன் பின்னாடி சொல்ற ஆண்டவர் அவர்களுக்கு தீமை செய்ததாகவே எழுதி முடிச்சிட்டார். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் தீமை செய்யாத ஒரு தேவன் என்பதை நான் மைண்ட் செட் பண்ணிக்கொள்ளும். ரொம்ப தெளிவாக எழுதப்பட்ட இந்த சங்கீதம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமான ஒரு சங்கீதம் கூட. நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு பயங்கர எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு என்றால், தேவனை குறித்து தவறாக நாம் பிரச்சாரம் பண்ணவோ அல்லது பிரசுரிக்கவோ அல்லது பின்பற்றவோ கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு உண்டு. அவர் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்காரு. அவரே நமக்கு தகப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சிலுவையிலிருந்து நமக்கு கிடைச்சு, அது ஒரு புதிய உடன்படிக்கை என்றார். அவரே நம்மோட கவர்னன்ட் பண்ணிருக்கார், ரத்தம் சிந்தி. ஒரு நல்ல ஆண்டு. அதனால இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான கிரியைகளை அவர் செய்திருக்கிறார். அவரே நம்மளை ரட்சித்தார், அவரே தேடி வந்தார், அவரே நம்மளை தூக்கி எடுத்தார், அவரே நம்முடைய கவலைகளை போக்குகிறார். நம்மீது அக்கறையாக கர்ச்சனையாக உள்ள ஆண்டு. இந்த நாளின் காலை வேளையில் நம்முடைய ஒப்பு கொடுப்போம். ஒரு தீமையும் செய்யாத ஒரு நல்ல தகப்பனவர். பாடுகள், ஓத்திரங்கள், வேதனைகள், துன்பங்கள் இதெல்லாம் பல நேரங்களில் நம்ம தான் உண்டாகிக்கப்படும். அவர் ஒரு நாளும் அனுப்புகிற தேவன் அல்ல. அவர் தகப்பனாகவே இருக்கிறார். டேடி நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிறார். அவருடைய மனசு இதுல மறுரூபமாகும், மைண்டு அதுல மறுரூபமாகும். திரும்ப திரும்ப நம்ம மனசுல தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர், வேற்றுமை நிழல் கூட அவர்கிட்ட கிடையாது. அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் மாறாதவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த மாதிரி நம்ம மனசை புதுப்பி இந்த காலம் ரெனுவல் பண்ணுவோம்.